கிராமப்புறத்தில் 100 நாள் வேலை திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவன் 150 நாள் உயர்த்தப்படும் சொன்னாங்க. இதுவரைக்கும் உயர்த்தல. அண்ணா திமுக ஆளுகின்ற கட்சியாலும் சரி எதிர்கட்சியாலும் சரி மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது உன்னிப்பாக கவனித்து அதை நிறைவேற்றுகின்ற விதமாக மத்திய அரசுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்த காரணத்தினால் மத்திய அரசாங்கம் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளாக உயர்த்தப்பட்டிருக்கின்றது. அதையும் வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தவறான செய்தி, அவதூறான செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த 100 நாள் வேலை திட்டத்தை ரத்து செய்வார் என்று ஒரு தவறான தகவல். இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற அந்த மக்கள் இப்போ 125 நாளாக உயர்த்தி விட்டார்கள். இன்றைக்கு மத்திய அரசு கொண்டு வந்த அந்த சட்டத்தின் மூலமாக இவர்களுக்கு பணி பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு விட்டது. இனி யாராலும் அந்த 124 வேலை திட்டத்தை ரத்து செய்ய முடியாது. அதே போல 125 நாட்கள் இன்றைக்கு மத்திய அரசு அந்த வேலை திட்டத்திலே அறிவித்திருக்கின்றது. அவர் வேலை செய்து 15 நாட்கள் அவருடைய வங்கியிலே அவருக்கு உண்டான ஊதியத்தை வழங்க வேண்டும். இரண்டாவது, அந்தந்த ஊராட்சியே இடத்தை தேர்வு செய்யலாம், வேலையை தேர்வு செய்யலாம். எல்லாமே இந்த அதிகாரம் இடம்பெற்றுகின்றது. ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி இது 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு நல்ல பெயர் கிடைத்துவிடும் மத்திய அரசுக்கு அதிமுக கட்சிக்கென்று எண்ணி ஒரு தவறான ஒரு பொய்யான செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளாக மத்திய அரசு உயர்த்தப்பட்டிருக்கின்றது. அதிமுக வைத்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் 125 நாள 150 நாட்கள் நாங்கள் உயர்த்துவோம். 125 நாட்கள் தற்போது இருக்கின்ற வேலை நாட்களை 150 நாட்களாக உயர்த்தப்படும்.